வீட்டுமலையர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட நினைச்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பல சலசலப்புகள் ஓடிட்டு இருக்கு, திமுகவை மையமாக வச்சு அப்படின்னு சொல்லி தொடர் செய்திகளாக வந்துட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸினுடைய தலைமை தமிழ்நாடு காங்கிரஸ் இருந்து சில விளக்கங்களை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? காங்கிரஸ் திமுக மோதல் உண்மையா? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மோதலா அப்படின்னா அது எந்த வகையில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் தங்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்தியதனுடைய விளைவே இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது, அவங்க மேஜர் பார்ட்னர், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு மேலிடம் சில சமிக்கைகளை அனுப்புகிறது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம இமீடியட்டாக நியூஸில் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது திமுகவை அன்கம்ஃபர்டபுள் ஆக்குற மாதிரி, அவங்கள கொஞ்சம் என்ன இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு யோசிக்கிற வகையில் சில கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது. அஃப்கோர்ஸ் கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் பேசியது தான் அதில் பிரதானமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் கூட்டணியில் அடுத்த ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் கூட்டணியில் எங்களுக்கான இடம் கேட்போம், கூட்டணி சர்க்காராக நடத்தணும், எவ்வளோ நாளைக்கு தான் இவ்வளோ சீட்டோடு நாங்கள் இருக்கிறதுங்கிறது அடிப்படையில் எல்லா கட்சிகளும் அப்படி தான் பேசுவாங்க. இன்னமும் சொல்ல போனால் அது அவங்களுடைய கட்சி சார்ந்த கூட்டத்துக்குள்ளே பேசுனது தான். அதுக்கு பிறகு சில பேட்டிகளிலும் கூட அவர் அப்படி பேசினார். இதுவே திமுகவுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி பேசாதீங்கிற இடத்துக்கு தான் டெல்லி காங்கிரஸ் இப்போ அதை பார்த்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் நடந்து கொண்டு இருக்கிறது, பட்ஜெட் செஷனு, உங்களுக்கு இந்த நித்தி ஆயோக் புறக்கணிப்புங்கிற பிளான், அந்த குரலில் முதல்ல அந்த பிளானை ப்ரப்போஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணது ஸ்டாலின் அவர்கள் தான். அதுக்கு பிறகு காங்கிரஸ் முதல்வர்கள் ஜாயின் பண்ணாங்க, இந்தியா கூட்டணியுடைய எல்லா முதல்வர்களும் ஜாயின் பண்ணாங்க, கடைசியாக மம்தா வரைக்கும் வந்தாச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி அதாவது அங்கே மேலே ஒரு வல்னரபிளான கவர்மெண்ட், மோடி அரசு பலம் இல்லாமல் அல்லது பலம் குறைந்தவர்களாக இருக்கும்போது யுனைடெட் அப்போசிஷனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ராகுல் பார்க்குறாரு. இது நம்ம இன்னொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா செல்வ பெருந்தகை அவர்களும் கூட உள்ளரங்க கூட்டத்தில் அப்பயே நம்ம பார்த்தோம், இவிகே சிலங்கோன்னு ஒரு விஷயம் சொன்னார், செல்வ பெருந்தகை சொன்னார், அதுவே ஒரு ரசாபாசமாக போச்சு. பட் அதுக்கு பிறகும் கூட அதை திரும்ப ஆற்றுப்படுத்தினாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் ஃப்ளார் அப் பண்ணிக்காதீங்க, மறுபடியும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போகணும்னா மேலேருந்து அவங்களுக்கான இன்புட்ஸ் வந்ததாக சொல்லப்படுது. அடுத்த கட்டம் நம்ம பார்க்கும்போது இன்னொரு கிளாசிக் உதாரணம் உத்தவ் தாக்கரேக்கு நடந்த விஷயம். ஏன்னா இப்போ எலெக்ஷன்ஸ்னு ஒரு 2-3 மாதத்தில் அக்டோபருக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும். அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேசும்போது அங்கே மாநில தலைவர் ஒரு வார்த்தையை விட்டார், முதலமைச்சர் இவர் தான்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் முதலமைச்சரே இல்லாமல் தான் போய் சந்திப்போம், எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு வெற்றி பெற்ற பிறகு முடிவு செய்வோம், உத்தவ தான் முதலமைச்சர்னு அவங்க தரப்பில் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அப்படின்லாம் நாங்கள் இன்னும் பொதுவாக ஒரு முடிவுக்கு வரல, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டதுக்கு அப்படி பேசாதீங்க என்று டெல்லியிலிருந்து அவங்களுக்கு இன்புட்ஸ் வந்ததாகவும் நேரடியாக ராகுலே அதில் தலையிட்டதாகவும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல பேஸ்டியனாக இருப்பது சிவசேனாக்கு தான், உதவுக்கு தான். நீங்கள் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லைங்கிறத தாண்டி ஃப்ரிக்ஷனுக்கான ஸ்பேஸை இப்போ உருவாக்கிக்காதீங்க அப்படின்னுட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டாகவே காஷியஸாக அவங்க நகர்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ அகிலேஷ் யாதவ் போய் ஜெகன்மோகனை சந்திச்சிருக்கிறாரு டெல்லியில் ஆக்சுவலாக அவர் இங்கே மிகப்பெரிய வன்முறை இருக்குது பார்க்கணுன்னு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினார். அங்கே போய் அதை பார்த்துட்டு அங்கே இவர் அகிலேஷ் போய் கலந்துக்கிட்டு அவர் அதை பதிவு பண்ணும்போது வேற ஒரு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது மகாராஷ்டிராலையும் நாங்கள் இந்தியா கூட்டணியின் சார்பில் என் கட்சி போட்டிட்டுன்னு அவர் சொல்கிறாரு. இந்த அகாமடேஷன் நடக்க தான் போதுங்கிற ஸ்பேஸ் இருக்குது. அப்போ ஜார்க்கண்டில் அவருக்கு இடம் இருக்கா? அது ஆல்ரெடி கூட்டணி ஃபார்மேஷனில் தான் இருக்குன்னும் போது ராகுல் காந்தி அல்லது காங்கிரஸினுடைய தலைமை யோசிக்கக்கூடியது அப்படின்னா இப்போதைக்கு ஆஸ் அ இந்தியா பிளாக்காகவே நம்ம கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதா, இல்லை அவங்க அடுத்தது இந்த ஆட்சியை அதுவாகவே வீக்காக எக்ஸ்போஸ் ஆகும்போது, அடுத்தடுத்த தேர்தல்களில் தோற்று மாநில தேர்தல்களில் வீக்காக எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒருவேளை ஒரு மாற்றி ஒரு ஃபார்மேஷனுக்கு முயற்சி ஏற்படலாம் அப்படின்னா அது வரைக்கும் கூட நம்ம ஸ்ட்ராங்காக நின்றுக்கலாம். அது நடக்கலைனாலும் ஆஸ் அ அப்போசிஷனாக யுனைட்டடாக நிற்கும் போது இது இப்போ அவங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறுதில்லை. நீங்கள் 150 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு நடந்த ஒரு இதுக்கும் அடுத்த 3 மாதத்தில் நின்று ராகுல் காந்தி எழுந்து நின்று பேசும்போது பிரதமரை எந்திரிச்சு 2 முறை குறுக்க பேசுவதற்கான அந்த வித்தியாசம் இருக்குல்ல, இந்த கெமிஸ்ட்ரி, இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது மக்களுடைய பெர்செப்ஷனையே மாற்றுவதற்கு பலமாக இருக்கிறது என்பதை டு அன் கிரேட்டர் எக்ஸ்டென்ட் உணர்ந்திருக்கிறார்கள். கெஜ்ரிவால் மட்டும் டெல்லி எலெக்ஷனில் ஏதாச்சும் பண்ணால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், பட் மற்றபடி ஒன்றா போகலாங்கிறது இல்லை தான். அந்த இதை அப்படி ஃபிக்ஸ் பண்ண தான் தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அதுல அணிகள் எத்தனை இருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை பிரதமர் கேண்டிடேட் அப்படிங்கிறத ஸ்டாலின் நேரடியாக அறிவிச்சிருக்காரு. யாருமே அறிவிக்காதப்ப 19 அறிவிச்சாரு, 24 அது சொல்லல. அவருக்கு எப்பவுமே ராகுல் மேல ஒரு பெரிய இமேஜ் இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ 24 அப்படிங்கும் போது கூட்டணி பெருசா இருக்கும்போது பொது வெளியில் அறிவிக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது. பட் ஆனா மனசுக்குள்ள ராகுல் தான் பிரதமர் எல்லாத்த விட ரொம்ப உறுதியா இருந்தது. ஒருவேளை கவுண்ட் வந்திருந்தா இவரே முன்மொழிந்திருப்பாரு மு க ஸ்டாலின். அவ்வளவு அதே மாதிரி
மற்ற கட்சிகள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கறது எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு பெரிய விமர்சனமாக மாறும்போது கூட நீங்கள் விசிகாவுக்கு சில கொடுத்துருக்கலாம், நீங்கள் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கீங்களா அவங்களுக்கு அட்ரஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் அதையும் தாண்டி காங்கிரஸுக்கு இந்தியாவிலேயே மாநில கட்சிகளில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்சி வந்து திமுக. இப்படி இருக்கும்போது ஏன் இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில் கூடிய தலைவர்கள் இவ்வளோ முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்டை பேச வேண்டிய தேவை வருது? இல்லை, இதில் எப்பயுமே காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி பரவி இருந்தார்கள். ஆமாம், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் பிரிஞ்சு அதிலிருந்து தோன்றிய கட்சிகளுடைய எண்ணிக்கையை வேர்ல்டு முழுக்க என்னன்னாலும் இந்தியாவில் காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியிலேருந்து உடஞ்சி வந்த கட்சிகள் அதை விட கூட இருக்கும். நீங்கள் காங்கிரஸ்ங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்ம டைவர்சிட்டிங்கிறோம்ல, இது அத்தனை அதுக்குள்ளே வாய்ஸ் இருக்கும். அதில் வந்து தீகா வாய்ஸும் இருக்கும், ஆர்எஸ்எஸ் வாய்ஸும் இருக்கும், எல்லா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வாய்ஸும் உள்ளே இருக்கும், எல்லா லிபரல் வாய்ஸும் உள்ளே இருக்கும். இப்படியான ஒரு இடமாக அது வந்து வளர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டதுங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ 15 ஆண்டுகள், இப்போ கிட்டத்தட்ட இந்த 5 வருஷமாக ஓடிடுன்னு வச்சுக்கோங்க, பவர் இல்லாமல் இந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் 67க்கு பிறகு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இடம் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லை. நான் சொல்கிறது எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்க, அடுத்த கட்டமாக மினிஸ்டராகவோ ஒரு வாரிய தலைவரோ பலம் இல்லை ஒரு பலம், அதாவது அந்த அப்சல்யூட் பவர்ங்கிற இடத்தை நோக்கி அவங்க போகிறதில்ல. கோயலேஷன் கவர்மெண்ட் இங்கே இல்லவே இல்லைங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். கூட்டணியில் இருந்திருப்பாங்க, வெளியில் இருந்து ஆதரவுங்கிற வரைக்கும் போச்சு தவிர 2006-11 அந்த லெவல் வரைக்கும் போச்சு தவிர அதை தாண்டி அவங்களுக்கான அதிகாரம் என்பது கிடைக்கல. இப்போ அவங்களுக்கு கிடைச்சா ஒன்று இந்த தலைவர்களுக்கெல்லாம் மத்தியில் ஆட்சி தான், அதுவும் 15 வருஷமாக இல்லைன்னும் போது அந்த அந்த இருந்த இடத்துல இருந்து மறுபடியும் இல்லாமல் இருக்கிறத அவங்களால பொறுக்க முடியலங்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடாகவும் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், பார்ட்டியை வளர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கான ஸ்பேஸ் அப்படின்னா நீங்கள் பேஸ்டியனாக இப்போ செல்வபெருந்தகை கூட சொன்னார் இல்லை, நான் யாத்திரை போக போகிறேன்னு. அவருக்கு ஏஜ் இருக்குது, அவரால் போகலாம், அதுக்கான ஃபீஸிபிலிட்டி இருக்குது, அது அடுத்த கட்டமாக நகர்ந்துச்சா அப்படிங்கிற கொஷின் ரைஸ் ஆகுது. ஒரு வேளை திமுக டிஸ்டர்ப் ஆகிடும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் உங்கள் பார்ட்டியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி காட்டினீங்கன்னா நாளைக்கு சீட்டு நெகோசியேஷனில் நீங்கள் இப்போ வந்தது இல்லை வார்த்தை, விசிகே கொடுத்துருக்கலாம், அவங்கள 2 ஓட சுற்றிக்கிட்டு இவங்களுக்கு ஏன் 10 கொடுத்தாங்கிறது, இது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களை பலப்படுத்திக்க வேண்டியது தேவை இருக்கு இல்லையா? நீங்கள் கூட்டணிக்கு உள்ளே போயிட்டீங்க என்பதற்காக உங்கள் கட்சியை பலப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுனாலும் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இவர்கள் 15 இங்கே ஸ்டேட்டில் 50 வருஷமாக 50 ஆண்டுகளை கடந்து 67னா கிட்டத்தட்ட 55-57 வருஷம் ஆக போகுது இல்லைங்களா? அதை தாண்டி இங்கே பார்த்தோன்னா 15-12 ஆண்டுகளாக அதிகாரமற்றவர்களாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அந்த இடத்துக்கு திரும்ப போகிறதுக்கு எது ஃபீஸிபிள்லாம் மேலே இப்போதைக்கு ஆட்சி வர மாதிரி தெரியல. இங்கே தான் 1.5 வருஷத்தில் எலெக்ஷன் வரும்போது இப்பயே நம்ம ஷேருக்கு கேட்டதுக்கான வழிகளை ஏற்பாடு பண்ண முடிகிறதா அப்படின்னு ஒரு ஆழம் பார்ப்பதற்கான வேலைகளாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி நீங்கள் கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பொறுப்புகளில் இருந்து அத்தனை விஷயங்களை என்ன பண்ணீங்க, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கான ஐடிவிங் இருக்கிறதா? ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் சத்தியமூர்த்தி பவன்லேயே கொடுக்குற எல்லா ப்ரெஸ் மீட்டும் உங்களுடைய அஃபிஷியல் இதில் நேரடியாக லைவ் ஏற்றுறதோ இல்லை முடிச்ச பிறகு அடித்து ஏற்றுறதோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கோ அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு சோஷியல் மீடியாவின் அவங்களுடைய மீடியா அவுட்லெட்ஸு இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்துங்கிறது போதுமா? மற்றவங்க கிட்டேருந்து வாங்கி சோர்ஸ் வீடியோவை நீங்கள் ஏற்றுற லெவலுக்கு தான் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் வருது இல்லையா? அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்களை நாளைக்கு சீட்டை நீங்கள் கேட்குறது நெகோசியேஷனுக்கு போகும்போது ஏற்கனவே கொடுத்ததே உங்களுக்கு ஜாஸ்தி தாங்கிற இடத்துல இல்லாமல் உங்களை வளத்துக்கு என்ன பண்ணீங்கிற கேள்வியும் இருக்குது. நீங்கள் அதுக்கு உங்களை ஷேப் பண்ணிக்காமல் இப்படியான விஷயங்கள் போவது என்பது அடிப்படையில் திமுக இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் ரொம்ப நாள் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, அது வந்து உங்களுக்கான மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிடும். இவங்க 3 எலெக்ஷனாக ஒரே கூட்டணியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு போன முறை 2019 கொடுத்த அதே சீட்டை 24 கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இதே தான் உங்களுக்கு 21 கொடுத்ததான் 26க்குங்கிற இடம் வந்தால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கிற கொஷின் இருக்குது. ஏன்னா இந்த இடைப்பட்ட காலம் 2019 26 வரைக்குமான காலத்தில் உங்கள் கட்சியை நீங்கள் எந்த இடத்துல வளர்த்து கூட காட்டியிருக்கிறீங்கிற ஸ்பேஸ் வரும். அப்போ அதுக்கான முயற்சிகளையே செய்யாமல் நாங்கள் பங்கு கேட்போம் அப்படின்னா ஓட் பர்சன்டேஜ் என்ன, நீங்கள் தனித்து வாங்கியது வரைக்கும் ப்ரூவ் பண்ணவே இல்லைங்கிற கேள்வியை திமுக டிஸ்டர்ப் ஆகி அந்த வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு கேட்டிக்கான சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இப்போதைக்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ப்ரப்போசலுக்குள்ளே
காங்கிரஸில் இருக்கக்கூடிய டெல்லி தலைமை வரல. அதனால் இதை இப்போதைக்கு சமாளித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அல்லது நாங்கள் உடனடியாக அது என்னென்னு பார்க்குறோம், எங்களுக்கு அது எங்கள் கருத்து கிடையாது என்பதற்காக மேலிட பொறுப்பாளர்கிட்ட என்ன பேசியிருக்காங்க, எது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எது ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்துதுன்னு விசாரித்து உடனடியாக ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நகர்த்திருக்கிறாங்க. மேலிட பொறுப்பாளர்கள் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருப்பாங்க, இந்த ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. பட் சில விஷயங்கள் கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பாஜகவுக்கு ஒரு மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் ரகுபதியை வாழ்த்தி அறிக்கை விட்டார். ராமர் தான் திராவிட மாடலினுடைய முன்னோடின்னு ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி, சமூக நீதினா ராமர்னாது நன்றின்னு பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டின்னு நினைக்கிறேன், அவர் வாழ்க்கை ஒரு அறிக்கையெல்லாம் இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணாருங்கிறத பார்க்குறோம். ஸோ தேசிய கட்சிகளில் அந்த பொறுப்பாளர்கள் அவங்க என்ன கொடுத்தாலும் நம்ம அப்படியே ரிவர்ஸில் யோசிச்சோம்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்பாக பெறப்பட்ட அறிக்கைகளின் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி இருக்குது. அந்த நேரத்துக்கு ஒரு ஃபேஸ் சேவர் மெக்கானிசமாக இது செய்கிறார்களே தவிர திமுகவை டிஸ்டர்ப் பண்ணணும்னு டெல்லி தலைமை இப்போதைக்கு நினைக்கல. இப்போ ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தினுடைய மகனாக இருக்கக்கூடிய கார்த்திக் வந்து தொடர்ச்சியாக திமுக குறித்து, திராவிட கட்சிகள் குறித்து சில நேரத்தில் பல மாற்று கருத்துக்களை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே வந்தார். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய பிரச்சாரங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் அவர்களாம் ஒரு 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 பெரிய பதவி கொடுக்கப்படல, காங்கிரஸ்னுடைய தலைமை பதவிக்கு அவர் வரல இல்லையா? அந்த அதிருப்தி இருக்குமா அவருக்கு? இல்லைங்க, காங்கிரஸில் இருக்கிற கோஷ்டி இது இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டுகளை விட எண்ணிக்கை கூட. நீங்கள் ஸ்டேட்டுக்கு ஒரு கோஷ்டின்னா கூட பரவாயில்ல, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அத்தனை கோஷ்டி அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் சத்தியமூர்த்தி பவனில் எலெக்ஷன் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் எப்பயாவது அந்த இடம் எங்கேஜாக பிஸியாக ஆட்கள் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்து, நீங்கள் சும்மா எலெக்ஷன்ஸ் இப்போ இந்த பீரியட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் போய் இப்போ பட்ஜெட் இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா நீங்கள் வாரம் சும்மா அதெல்லாம் போகிறப்ப அந்த பக்கமாக பாருங்கள், அவங்க ஏதாவது என்கேஜ்மெண்ட்டில் இதில் இருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டினை அவங்கள நோக்கி கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறதான் வைக்க வேண்டியிருக்கு. தனிநபராக அவருக்கு வரல அப்படின்னா கட்சிக்குள்ளே அவ்வளோ கோஷ்டி இருக்கும்போது டெல்லியில் எடுக்கிறது தான் ஃபைனல் கால், உங்களுக்கு இங்கே எதுவுமே கிடையாது இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அடிப்படையில் டெல்லியிலே அவருக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரு அந்த உறவு இருக்கும் இல்லையா, நான் சொல்கிறது ராகுலுக்கும் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்குமே ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸ்மூத்தான அது பகைன்னு சொல்ல முடியாது, இது உறவுன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரியான சில வீடியோஸ் எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அவர் வரும்போது டர்ன் பண்ணிட்டு போற மாதிரி அந்த சிதம்பரத்தினுடைய மகன், அவர் சிதம்பரம் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ், அவர் இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் ரொம்ப அதிகமான டேர்மில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், இந்தியா முழுக்க ஒரு பேன் இண்டியாவாக அறியப்பட்ட நபர். இந்த தடவை காங்கிரஸினுடைய அறிக்கையை தயாரிச்சதில் முக்கியமான ஒரு ஆள். ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு ராகுலை தூக்கி கொண்டு நிறுத்தினதில் அவங்களோட மேனிஃபெஸ்டோ முக்கியமான காரணம். இந்த மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணதில் வேணுகோபால் இருந்த அளவுக்கு சிதம்பரத்துக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா சவுத் இந்தியன் மாடல், தமிழ்நாடு மாடல் தான் அது. பட்ஜெட்டை பத்தி பேசினது அப்படிங்கிறது தான் காங்கிரஸினுடைய என்டையர் ஐடியாவாக, காங்கிரஸோட ஃபேஸாவே அதான் இருக்கு. இப்போ இவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும்போது, இப்போ நேற்று சிதம்பரம் பாராளுமன்றத்தில் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், ராகுல் காந்தி பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், இது எதுவுமே தமிழில் ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே வர்ற அளவுக்கு கூட காங்கிரஸ் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாத போது திமுகவோட முரண்பட வேண்டிய அளவுக்கு அவங்க இன்னும் சோஷியல் மீடியாவோட ஒரு சக்தியாக வளரல இல்லையா? இது அவங்களுக்கு கேள்வி எழுப்பாதான்னு கேட்குறேன் நான் அவங்களுக்கு. இப்போ நீங்களே அதை சொன்னீங்க, அவங்க கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு ராகுல் ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது அவர் பேசுகிற விஷயங்கள் கூட இங்கே தெரிய மாட்டேங்கிற அளவுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனே இல்லை, இங்கிலீஷில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட சோஷியல் மீடியா கூட வேலை செய்தாங்க. எலெக்ஷன் நேரத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க. அதாவது ராகுல் அவர்கள், பிரியங்கா அவர்கள், கார்கே அவர்கள், இவங்களுடைய ஹேண்டில்ஸ் எல்லாம் அங்கே வர்றதை ஹிந்தியில் வர்றதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் போட்டுட்டு இருந்தாங்க. அதோட நின்று போச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அப்டேட்ஸ் கூட கிடையாது. அப்போ இதை எங்கேஜ் நீங்கள் அமைப்பு ரீதியாகவே முதல்ல உங்களுடைய ஃபங்க்ஷனிங் ஸ்ட்ரக்சர்ஸையே ரீடிஃபைன் பண்ண வேண்டிய இடத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கிறது. எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ இல்லையோ அதை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஸ்பேஸ் இருக்குது. அதை தாண்டி பிடிப்பதற்கு நீங்கள் என்ன ப்ரப்போசல்ஸ் வைக்கிறீங்க? நீங்கள் ஒரு கூட்டம்னு ஒரு தலைவர் கூட்டினா 2 கோஷ்டி வராமல் போகுதுன்னா நீங்கள் எல்லாரையும் அசம்பிள் பண்ணாதானே அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்குள்ளேயே போக முடியுங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஒருத்தர் ஒரு பொறுப்பில் இருந்து அவர் போடுறாரு, நீங்கள் எந்த புது தலைவர் வந்தாலும் பல நேரங்களில் மொத்த கட்டமைப்பையும் ஒவ்வொரு விங்கையும் அப்படியே கலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆட்களை போகிறதுங்கிற லெவலுக்கு இருக்குல்ல. நீங்கள் ஒரு இதில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா பல நேரத்தில் இது இன்டர்னல் இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய ஐடி விங் சார்ந்த ஆட்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீடியா விங்கு மீடியா ஸ்பேஸில் ஆட்கள் இருக்காங்க. அவங்க ஒரு விஷயம் வருது அப்படின்னா ப்ராப்ளி இந்த எலெக்ஷன் நேரத்தில் கூட ராகுலே சொல்லியிருப்பார், இல்லை அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ வருது இன்ஸ்டண்ட்டாக வருது அப்படின்னா எம்எல்ஏக்களாக இருக்கிறவர்கள், எம்பிக்களாக இருக்கிறவர்கள், மற்ற இடத்துல முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஐடி விங்கில் இருந்து அந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படியே ஷேர் ஆகும். அதை அவங்க ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியாஸில் கூட பிரபலமாக இருக்கிறவர்கள், இல்லை கட்சியுடைய முகமாக அறியப்படுகிறவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் வரைக்குமே அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி
பண்ணி கூட அவங்க கடத்த மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த பொறுப்பாளர் இவர் வந்து அந்த டீமு, அவங்க ஆள் அவங்க அனுப்புறதை நம்ம ஏன் போடுவானே, நம்மளை கோஷ்டி வேற கோஷ்டி அப்படிங்கிற லெவலுக்கு உள்ள பாலிடிக்ஸ் இருக்குன்னு அங்கே உள்ளுக்குள்ள மீடியா விங்குள்ளே இருக்கக்கூடியவங்க இன்டர்னல் இன்ஃபர்மேஷனாகவே குமுறக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிது. அப்போ இந்த இடத்தை நீங்கள் சரி பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். இத்தனை கோஷ்டிகள் இருக்கிற வரை, காங்கிரஸ் ஒரே குரலில் பேசாத வரை, காங்கிரஸுக்குள் இருக்கிற எல்லா குரலையும் சட்டை செய்ய வேண்டாம் என்கிற இடத்திற்கு திமுகவோ இல்லை எல்லா கட்சியுமே, உங்க கூட யார் கூட்டணிக்கு வந்தாலும் நீங்கள் முதல்ல சிங்கிள் வாய்ஸில் பேசுங்கிற இடத்துக்கு தானே வரும். மல்டிபிள் வாய்ஸஸ் ஒரு பார்ட்டிக்கு எப்படி இருக்கு, அதாவது மல்டிபிள் வாய்ஸஸ் இருக்கலாம், ஃபைனல் கால் யார் எடுப்பான்னு யாருக்குமே தெரியாத இடம் வரும். அப்போ அந்த குழப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போ கார்த்தி சிதம்பரமுக்கு அஃப்கோர்ஸ் அது வந்து அடுத்த தலைமுறையாக வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. வாரிசுகளாக வரக்கூடியவர்களுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் தகப்பனாருடைய லெகசியை நீங்கள் ஓவர் ஷேடோ பண்ணணும். அது வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப கடினமான விஷயம் தான். இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாலின் சொல்கிறார்ல, நான் கலைஞர் கிடையாது அப்படிங்கிறாரு. இப்போ ராகுல் வந்து டு அன் எக்ஸ்டென்ட் அந்த லாங்கர் பயணத்தில் அவர் ஒரு லெவலுக்கு வந்துட்டார். இப்போ அவர் என்னப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அவருடைய லெகசி அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய பீரியட் தான். அவருடைய குறுகிய பீரியட் தான் போது இன்னமும் இவங்களுக்கு நேரு தான் இவங்களை அச்சுறுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் நேரு ஓவர் ஷேடோ பண்ணுற லெவலுக்கான அவ்வளவு ஆயுட்காலம் அப்படிங்கிறது, ஆயுட்காலம் நான் மீன் பண்ணுறது இன் பவர். ஏன்னா நீங்கள் ராகுலுடைய ரெசிலியன்ஸை அவங்க என்டையர் ஃபேமிலியில் யாரும் இத்தனை பேர் பவரில் இல்லாமல் இருந்தும் இன்னமும் ஒரு தோல்விக்கு பிறகு திரும்ப மீண்டு வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக போகிறது இருக்குது இல்லையா, அந்த மீண்டு எழக்கூடிய காலம் அதுலேருந்து வரக்கூடியது ராகுலுடையது அபரிமிதமானது. அப்படியான ஒரு விஷயம் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கும் உண்டு. பட் அதை தாண்டி அவர் அவருடைய ஸ்டைலில் போகிறார். என்ன பிரச்சனை அப்படின்னா, இது டு அன் எக்ஸ்டென்ட் என்ன யோசிச்சிட்டாங்கன்னா, கார்த்தி சிதம்பரம் தலாலடியாக பேசுகிறாரு அப்படிங்கிறது நம்மளோட வெளியிலேருந்து பார்க்குறது. அவர் வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் உள்ளே வாங்கி அப்படி நீக்கு போக்கா பேச மாட்டாரு, பிளைனாக அடிக்கிறாருன்னும் போது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் ஆஃப் காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி வந்தால் பெட்டரு, இங்கே இருக்க பழைய கோஷ்டிகள் எல்லாம் மொத்தமாக பிளைனாக வாஷ் அவுட் பண்ணோன்னா இப்படி ஒரு ஆள் வந்தால் கம்பேரிட்டிவ்லி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும்னு ஒரு ஃபீலிங் அந்த கட்சிக்குள்ளே இருந்தது. பட் என்ன ஃபைனல் கால் எது கட்சிக்கானது என்பதை அவங்க தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் தோல்வியடைந்த மாநிலங்களில், சமீபத்தில் ஆட்சியை பறி கொடுத்த மாநிலங்கள்லையும், ஒயிட் வாஷ் ஆன மாநிலங்கள் இருக்குல்ல, அதில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, யார் பொறுப்பு வைக்கப்பட்டது, ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு யார் யாரை தூக்குனாங்கிற கேள்வியில் இருந்து தான் இவங்க தமிழ்நாட்டை பற்றி யோசிப்பாங்க. முதல்ல இன்னும் அதையே நீங்கள் அட்ரஸ் பண்ணலை, இங்கே வேறு நின்று எல்லாத்துலையும் ஜெயிச்சிட்டோம், அதனால் இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம், நமக்கு அந்த பிரச்சனையே எப்போ பார்ப்போம்னு தெரியாமல் இருக்குன்னும் பொழுது இது சக்ஸஸ் ரேட்டில் வந்துட்டதுனால உள்ளுக்குள்ளே நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருங்கிறது தான் மேலே இருக்கவங்களோட இன்புட்ஸாக இருக்கிறது. பட் அதை தாண்டி ஒரு பார்ட்டியாக நீங்கள் ஆரம்பித்தா மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் பழைய ஒட்டடையை மொத்தமாக அடித்து கிளியர் பண்ணிட்டு ஒரு ஒயிட் வாஷ் அடித்தாதான் காங்கிரஸ் அடுத்த கட்டத்தை குறித்து யோசிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். உங்களுடைய விரிவான கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.